அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்றைக்கி சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல் சோயாவை சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இப்படி பெருசாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணணும். ஏன்னா சோயாவை நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் போட போகிறோம். இப்போ சோயாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. சோயா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க, தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சு, அதனால் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மிக்ஸ் பண்ண பிறகு, தயிர் போட்ட பிறகு அதுக்கப்புறம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் பிரியாணி ரெடி பண்ணலாம். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன் பிரியாணி செய்யறதுக்கு. பாருங்கள், ஒரு சட்டி வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றுங்க. தேவையான நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு நல்லா எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடா மசாலா போடலாம். இந்த ஷாஜீரா, லவங்கு, காலி மிரி, தேஸ்பத்தா, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே 3 தக்காளி ஸ்லைஸை கட் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 தக்காளி, 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். தும்மெல்லாம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக எடுத்தால் தான் அப்போ தான் வதங்கிறதுக்கு வேவறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி வச்சு தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதான் எங்கள் வீட்டு மெஷர்மெண்ட். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அந்த மூடி டக்குன்னு போட்டுக்கிட்டு நல்லா வேகப்பட்ட தக்காளி, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பவுடர் மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். எனக்கு நம்ம மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாஹி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஷாஹி பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷாஹி பிரியாணி மசாலா போட்டு Thank you.
இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். அப்புறமா இந்த ஸ்டேஜில் மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6-7 கிளாஸ் தண்ணி தான் நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது. இப்படி அவங்கவுங்க வீட்டில் ஒரு சில பேர் அப்படியே போட்டுருவாங்க. அதில் மெஷர்மெண்ட் பண்ணாமல் நான் மெஷர்மெண்ட் பண்ணி 7 கிளாஸ் தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொஞ்சம் சூடாயிடுச்சு. அந்த அரிசி போட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே நம்ம எண்ணெய் அது வேகட்டும் சோறு. அப்போத்துக்கா நம்ம எண்ணெய் ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி நம்ம சோயாபீன் சொன்னா போட்டு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு மக்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸ் சாப்பாடு பாருங்கள். சாப்பாடு ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வற்றுட்டு அதோட நம்ம சோயாபீன்ஸ் எடுத்து மேலே போட்டு நல்லா அது மேலே சர்வ் பண்ணலாம்.